அத்தியாயம் 70. சந்தோஷ் மட்டுமே ரத்தம் கொடுப்பதற்காக போயிருக்க மற்ற அனைவரும் அறுவை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்த அறையின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தனர். சந்தியாவும் அங்குதான். அங்கிருந்த பெஞ்சில் தலையை சுற்றி துப்பட்டாவை போட்டு முகத்தை மறைத்தபடிதான் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை என்பதை விட பார்க்க முடியவில்லை என்பதே உண்மை. கைகளை ஒன்றோடொன்று கட்டியபடி குனிந்தவளாக தன் காலின் கட்டை விரலை பார்த்து கொண்டிருந்தவள் மனதின் அழுத்தத்தை எல்லாம் அதில் கரைத்து விடுவது போல கண்ணீரை அடக்கும் பொருட்டு உதட்டை பற்களால் கடித்து கொண்டிருந்தபடியே அமர்ந்திருந்தாள் சந்தியா. பற்களால் அழுந்திய உதடுகளில் இருந்து எந்நேரம் ரத்தம் வருமோ எனும்படி தன்னை கட்டுப்படுத்த தன் உதடுகளை புண்ணாக்க ஆரம்பித்திருந்தாள் சந்தியா. சந்தியா தனியே எல்லாம் அமர்ந்திருக்கவில்லை. சந்தியாவின் ஒரு புறம் சிவா இருக்க அவளின் இன்னொரு புறமோ வசந்தி அமர்ந்திருந்தார். வசந்திக்கு மகளின் நிலைமையை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. மகளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் கூறுவது என்று புரியாமல் மனதால் துடித்து கொண்டிருக்க சிவாவுக்கோ அதைவிட கவலை கொடுத்தது சந்தியாவின் அமைதி. அதிலும் இங்கு வந்ததில் இருந்து அமைதியாகவே வெறித்தபடி சந்தியா குனிந்திருந்தது. சிவாவின் மனதை இன்னும் பிசைய சந்தியா என்று சிவா அழைக்க திடீரென்று அழைத்த அவன் குரலில் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தவள் வெற்று புன்னகையை பரவ விட்டவள் ஏன் தன்னை அழைத்தான் என்றெல்லாம் கேட்கவில்லை. எந்த தோல்ல சார், வலது பக்கமா என்று தன்னை அழைத்தவனிடம் இவள் கேள்வி கேட்க ஆரம்பிக்க சிவா என்ன பேச வந்தானோ அவனுக்கே மறந்து போனது. ஆக அவளிடம் கேட்க வந்ததை மறந்துவிட்டு ஆம் என்று தலையாட்ட மீண்டும் அமைதியானவள் சற்று நேரம் குனிந்தபடி இருந்தவள் இப்பொழுது நிமிர்ந்து அவனை பார்த்து ஆபரேஷன் முடிஞ்சதுன்னா சரியாகிருந்தானே சிவா சார் என்று கேட்க அவள் கையை இவன் ஆறுதலாக அணைக்க அப்போ ஏன் சார் இப்படி இருக்கீங்க என்றவள் சொன்னபடியே அவன் கண்களை ஆராய ஆரம்பிக்க சந்தியாவின் நம்பிக்கையை பார்த்து சிவாவுக்கு தைரியம் வர நம்பிக்கையாக புன்னகைக்க அந்த நம்பிக்கை புன்னகை தந்த நிம்மதியில் சந்தியா தன் தாயின் தோளின் மீது சாய்ந்து கண்களை மூடினாள். உள்ளே அறுவை சிகிச்சை இன்னும் நடந்து கொண்டிருந்ததால் சந்தியாவால் ராகவை பார்க்க முடியவில்லை. இவளும் பார்க்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணவில்லை. இத்தனைக்கும் சிவா அழுத்தி கேட்டான் தான். இல்லை பரவாயில்லை, ஆபரேஷன் முடிந்த பின்னால் பார்த்துக்கலாம் சிவா சார் என்று சொல்லிவிட சிவாவும் கட்டாயப்படுத்தவில்லை. மிருணாளினியின் அழுகை சத்தம் மட்டுமே அந்த அறையில் வியாபித்திருக்க மற்ற அனைவரும் சந்தியாவையே பார்த்து கொண்டிருக்க அம்ரித் கூட இங்கு வந்து சந்தியாவை பார்த்து விட்டுத்தான் போனார். ஒவ்வொரு நிமிடமும் கனமான நினைவு சுமைகளை தாங்கிய நிமிடங்களாக அடுத்த நிமிடத்திற்கு கடினப்பட்டு பயணித்து கொண்டிருக்க அந்த அறுவை சிகிச்சை அறையில் இருந்து வெளியே வந்த செவிலிப்பெண் பரபரப்பாக வர சந்தியாவை தவிர அனைவரும் ஒரே நேரத்தில் எழுந்திருக்க சிவா அந்த நர்ஸிடம் சிஸ்டர் ராகவ் எப்படி இருக்காரு என்று கேட்க ஆபரேஷன் போயிட்டு இருக்கு சார், அதுவரை ஒன்றும் சொல்ல முடியாது என்று அந்த செவிலி பெண் சொல்லிவிட்டு நகன்று விட்டார். இவர்கள் உரையாடல் அனைத்தும் ஹிந்தியில் இருக்க திடீரென ஏன் சார் இவ்வளோ லேட் பண்ணீங்க, ஏகப்பட்ட ரத்தம் வெளியேறி இருக்கு, டாக்டர் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரே என்றபடி தமிழ் குரல். சிவாவின் தோரணையான தோற்றத்தில் அவனை தயங்கி பார்த்தவளாக ரொம்ப கிரிட்டிக்கலாத்தான் இருக்கு போல சார், உள்ள அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க, வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்று உண்மையை போட்டு உடைத்திருந்தால் அங்கு அறுவை சிகிச்சைகளுக்கு உதவியாக எடுபிடி வேலைக்கு இருக்கும் பெண். அவர்கள் எல்லாம் உள்ளொன்றும் வெளியொன்றும் வைத்து பேச தெரியாதவர்கள். பட்டென்று போட்டு உடைத்து விட்டாள். அவள் பூர்வீகம் தமிழ்நாடு என்பதால் நிரஞ்சனா தமிழ் என்பதை கண்டுபிடித்து நிரஞ்சனாவோடு பேசியிருந்தாள். அறுவை சிகிச்சை நடைபெறும் ராகுவுக்கு திருமணம் முடிந்து 1 மாதம்தான் ஆகியிருக்கின்றது என்று நிரஞ்சனா மூலம் தெரிந்து கொண்டாள். அப்பொழுது அந்த உதவி பெண்ணுக்கு பரிதாபம் ஒரு புறம் இருந்தாலும் உள்ளே இருப்பவனின் மனைவி யாரென்று தெரிய வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. கதறி அழுது கொண்டிருக்கும் அந்த பெண்ணா, அமைதியாக இருக்கும் இந்த பெண்ணா? நிரஞ்சனாவை பார்க்க நிரஞ்சனா சந்தியாவை பார்க்க சந்தியாவை பார்த்த அந்த பெண்ணின் பார்வையில் அப்படி ஒரு பரிதாபம் வந்திருந்தது. சந்தியா கண்களை திறக்கவே இல்லை. சந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும் தன்னை அந்த பெண் உறுத்து விழிக்கிறாள் என்று. சந்தியா ஏதாவது கேட்பாள் என்று அந்த பெண்ணும் அவளையே பார்க்க சந்தியா கண்களை திறந்தால்தானே. சந்தியாவை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு வேக வேகமாக எட்டுக்கள் எடுத்து வைத்து சென்றவள் அதே வேகத்தில் ரத்தம் அடங்கிய பாட்டிலோடு வந்திருந்தாள். யாருக்கும் தெரியாமல் நடக்கும் அறுவை சிகிச்சை என்பதால் எல்லாவற்றுக்கும் நேரடியாக அந்த பெண்ணே அடிக்கடி வெளியே வந்து கொண்டிருந்தாள். அப்படி ஒரு முறை மீண்டும் வந்தபொழுது வசந்தியிடம் உன் பொண்ணாமா என்று கேட்டவள் அந்த பாய்கெட் வச்சிருந்த பொண்ணு சொன்னுச்சு, கல்யாணமாகி 1 மாசம்தான் ஆகியிருக்காமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி வைங்க. அவளுக்கு சந்தியா கண் திறந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமோ ஏதோ தெரியவில்லை. அந்த பணிப்பெண் அப்படி சொல்லிவிட்டு போக சந்தியா அப்பொழுதும் கண்களை திறக்கவே இல்லை. ஆனால் வெற்றுக்கூடாக இருந்த இதயத்தில் இப்பொழுது ஏதேதோ எண்ணங்களால் வெகு வேகமாக அடைக்கப்பட அத்தனையும் தேவையில்லாத எண்ணங்கள்.
அந்த எண்ணங்கள் தந்த கணம் தாங்காமல் கண்கள் கண்ணீரை வெளியேற்ற தயாராக இருக்க பிடிவாதமாக அடக்கி அதை உள்ளுக்குள் இழுக்க முடியவில்லை அவளால். ஒரு கட்டத்தில் அவளால் முடியாமல் தொண்டையில் இருந்து பெரும் விம்மல் வேகமாக வர அதையும் அடக்க முயற்சி செய்தால்தான். ஆனால் கண்ணீரையும் துக்கத்தையும் மாறி அடக்க அடக்க இதயம் ஏனோ நினைவுகளின் பாரம் தாங்காமல் பெரிதும் விரிந்து அதன் கூட்டை கிழித்து கொண்டு சிதறி போவதைப் போல உணர்ந்தவளுக்கு அதற்கு மேல் அதை கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. அம்மா, என்னால முடியலம்மா. வெடித்த சந்தியா அடுத்த நொடி தரையிலும் விழுந்திருந்தாள். எனக்கு முடியலம்மா, ரகுவை வந்து என்னை பார்க்க சொல்லுமா என்றவளின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்து கொண்டிருக்க வசந்தி தரையோடு கிடந்த மகளை தன் மடியில் போட்டு ஆறுதல் படுத்த அவளோ அழுகையை நிறுத்தவே இல்லை. எனக்கு எல்லாமே இருட்டா இருக்குமா, இந்த உலகத்தையே பார்க்கவே பயமா இருக்குமா, யாருமே இல்லாத தனி உலகத்தில் இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்குமா, ரகுவா மட்டும் என்கிட்ட வர சொல்லுமா, என்னால அவன் இல்லாம தனியா இருக்க முடியாது வசந்தி, என் கையை பிடிச்சிட்டு நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லு வசந்தி என்று அன்னையிடம் கதறியவள், உன்ன மாதிரியே அவனுக்கும் தெரியுமா, நீ என்கிட்ட வந்த மாதிரியே அவனும் என்கிட்ட வந்துருவான் தானேம்மா. தாயிடம் கதறியபடியே கேள்வியாக கேட்க வசந்தி பதில் சொன்ன முன்னே, அவன் வருவான் தானேம்மா என்று அவள் கதறி கொண்டிருக்கும் பொழுதே அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது போல அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ குழுவில் இருந்து 2 மருத்துவர்கள் மட்டும் வெளியே வர அத்தனை பேரும் அவர் முன் நிற்க அவரோ அறுவை சிகிச்சை முடிந்து விட்டதென்றும் மற்ற விவரங்களை எல்லாம் தலைமை மருத்துவர் சொல்லுவார் என்றும் முடித்துவிட்டு செல்ல அடுத்த சில நிமிடங்களில் தலைமை மருத்துவரும் வெளியே வந்தார். சிவாவை மட்டும் தனியாக அழைத்தவர் அறுவை சிகிச்சை முடிந்து விட்டதென்றும் ஆனால் இன்னும் ஆபத்தான நிலையில்தான் இருக்கிறான் என்றும் இன்னும் 2 மணி நேரம் கழித்துதான் ராகவின் நிலைமையை கணிக்க முடியும் என்றும் சொல்லி சென்றுவிட சிவா வெங்கட் மற்றும் சந்தோஷிடம் அதை சொல்ல சந்தியாவுக்கு மட்டுமே அது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்லாவிட்டால் என்ன, சந்தியாவால் அதை உணர முடிந்தது. கலங்கி அமர்ந்திருந்தால் வெற்றி தரையில். அது மட்டுமின்றி மிருணாளினி, சந்தோஷ், என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுங்க சந்தோஷ், என் அண்ணாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அவள் ஒரு புறம் சந்தோஷிடம் கதற ஆரம்பிக்க சுகுமாரிடம் சொல்லாமல் யசோதாவுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு சுகுமார் யசோதா இருவரையும் டெல்லிக்கு வரவழைத்திருந்தனர். கணவன் இருக்கும் நிலைமையின் தீவிரம் மற்றும் அபாயம் உணர்ந்தவளுக்கு புயலுக்கு பின் வரும் அமைதி போல ஆடி அடங்கிய வெறுமை மனதை சூழ்ந்தது. இந்த நிலைமையில் தன்னை கொண்டு வந்து நிறுத்தத்தான் மொத்த அன்பையும் தன்மேல் கொட்டி தீர்த்தானா? கண்கள் குளம் கட்டியது அவளுக்கு. ஏனோ அப்பொழுதே அவனை பார்க்க வேண்டும் போல இருக்க எழுந்து நின்றவள் கணவனை பார்க்க வேண்டும் என்ற வேகத்தில் எழுந்தவளால் நடக்க கூட முடியவில்லை. அவள் நிலை அதைவிட கொடுமையாக இருந்தது. ஆனாலும் தன்னவனை பார்க்க வேண்டும் தவித்தது மனம். ஆனால் நிற்க கூட முடியாதவளால் என்ன செய்வது? யாரையும் உதவிக்கு கூட அழைக்க முடியவில்லை. தங்கை தடுமாறுகிறாள் என்பதை பார்த்து சந்தோஷ் வேகமாக ஓடி வந்து அவளை பிடிக்க, அவரை பார்க்கணும்னா என்னை கூட்டிட்டு போனா என்ற பொழுதே சிவா உள்ளே சென்று ராகவை பார்க்க அனுமதி வாங்கி வர சென்றிருக்க உள்ளிருந்த அறையில் உள்ள கண்ணாடி தடுப்பின் வழியே மட்டும் பார்க்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க அடுத்த சில நிமிடங்களில் சந்தியா அங்கிருந்த கண்ணாடி தடுப்பின் வழியே ராகவை பார்த்து கொண்டிருந்தாள். வெகு நாட்களுக்கு பிறகு தன் கண்களில் தன் அவனை நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவள் கணவனின் குரலை கேட்க முடியவில்லை. மாறாக அங்கிருந்த இயந்திரங்களின் ஒளியே அவள் கணவன் உயிரோடு இருக்கின்றான் என்று பறைசாற்ற ஆள்காட்டி விரலை கணவனை நோக்கி நீட்டி காட்டியபடி, அவர்கிட்ட போகணும், பக்கத்தில். சிவா சார், நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா என்ற பொழுதே, கேட்டுட்டேன் சந்தியா, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகட்டும்னு சொல்றாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுமா, இனி ஒன்றும் கவலை இல்லைம்மா என்று அவளை அணைக்க 2 விரல்களை அவனிடம் காண்பித்தபடியே, 2 மணி நேரம் ஏன் கெடு கொடுத்தாங்க சிவா சார் என்றவள் அழ ஆரம்பிக்க, அது எல்லோருக்கும் கொடுப்பாங்க சந்தியா என்று சிவா பொறுமையாக அவள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவளை பார்க்க அவளோ கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வலது கையில் தோள்பட்டை வரை கட்டு போட்டிருக்க இடது கை அவளுக்கு தெரியவே இல்லை. எப்பொழுது இவளை பார்த்ததுமே கைகளை உயர்த்தி தன்னை நோக்கி அழைப்பவனின் கரங்களுக்கு அவள் மனம் இன்றும் எங்க, நீ வரவில்லை என்றால் நான் வருகிறேன் என்று அவன் அருகில் போக கால்கள் பரபரக்க அதுவும் முடியாமல் போக அவன் முகத்தை ஏமாற்றத்தோடையே பார்த்தபடியே இருந்தாள் சந்தியா. உறங்குவது போலத்தான் இருந்தான் அவன் கணவன். கணவன் முகத்தை பார்த்தபடியே இருந்தவளுக்கு அவன் வைத்திருந்த மீசையை பார்க்க பெரிதாய் விம்மல் வர அதற்கு மேல் அவனை பார்க்க முடியவில்லை. அதற்கு சக்தியும் இல்லாமல் போக அப்படியே கதவோடு சாய்ந்து அமர்ந்து விட்டாள். இதையெல்லாம் பரிதாபமாக பார்த்தபடி இருந்த அந்த பணிப்பெண் அங்கிருந்த நர்ஸிடம், கல்யாணமாகி 1 மாசம்தான் ஆகியிருக்கான், பாவம், அந்த புள்ளைய பார்க்கவே பாவமா இருக்கு என்று ஹிந்தியில் சொன்னாள். சந்தியாவுக்கு ஹிந்தி தெரியாது என்று அவள் தன் போக்கில் சொல்லிக் கொண்டு இருக்க சந்தியாவுக்கு அந்த வார்த்தைகள் செவியில் பட்டு எதிரொலிக்க சில நிமிடங்கள் அப்படியே அங்கு அமர்ந்திருந்தவள் தானாகவே எழுந்து மெதுவாக நடந்து வர ஆரம்பித்தாள். வெறுமையாக இருந்த எண்ணங்களில் கணவனின் நினைவலைகள் மொத்தமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருந்தது. இப்பொழுது
அங்கிருந்து வெளியே வந்தவள் அங்கிருந்த இருக்கையில் அப்படியே கல்லாக அமர்ந்து விட்டாள். இப்பொழுது அங்கு சிவா இல்லை. அதினாவிடம் வாக்குமூலமாக நீதிபதிகள் அங்கு வந்திருப்பதாக கிளம்புகிறேன் வெங்கட்டிடமும் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான். கணேசனும் வசந்தியிடமும் சந்தோஷிடமும் ஏதோ சத்தமாக விவாதித்து கொண்டிருந்தார். மிருனா இப்பொழுது உள்ளே போய்விட நிரஞ்சனா வெங்கட் இருவரும் அங்கில்லை. சந்தியா அப்படியே அமர்ந்திருந்தாள். ஆனால் முதலில் போல அவளது மனம் வெறுமையாக இல்லாமல் 1000 எண்ணங்கள். அந்த பெண் சொன்ன 1 மாத கணக்கே இவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. 1 மாதமா? ஏளனமாக இதழ் வளைந்தது இவளுக்கு. இவர்களுக்கு தெரியுமா? 1 மாத கூட இல்லை. நான் அவனோடு வாழ்ந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் மட்டுமே என்பது தெரியுமா? அது தந்த ஞாபகங்கள் சத்தமின்றி அவள் கண்களில் இருந்து கண்ணீரை வெளியேற்ற, அது கண்களில் இருந்து பயணித்து கன்னத்தில் தன் பதிவை பதிவு செய்ய தன்னவனின் முதல் முத்தம் ஞாபகம் வந்தது சந்தியாவுக்கு. மொரீஷியஸ் அவன் கிளம்ப சென்ற தினத்தன்று இவள் அலுவலக நண்பர்களுக்கு ட்ரீட் வைத்த அன்று லிப்டினுள் அவசரமாக அவன் பதித்த முதல் முத்தம் இன்று அவசரமின்றி அவன் அடையாளத்தை கொண்டு வந்திருந்தது. அன்று அதை உணரக்கூட முடியாதவளுக்கு இன்று அவன் இதழ் ரேகையின் தனித்தனி தடங்கள் கூட அதன் பதிவை அவளுக்கு உணர்த்த, ஊற்றெடுத்த கண்ணீர் துளி அடுத்தடுத்து வர அது பெருக்கெடுத்த கழுத்தின் வழியே பயணித்து அவளை நனைக்க ஆரம்பிக்க, துடைக்க கணவனின் கரங்கள் தான் இல்லை. இதற்கிடையில் நான் சிந்துவை பார்க்க போகிறேன் என்று கணேசன் வெளியேற, சந்தோஷ் அவரிடம் ஏதோ சொல்ல போக வசந்தி அவனை தடுத்து நிறுத்த, அவர்களை பார்த்தபடியே சந்தியா அமர்ந்திருந்தாள். ஆனால் அவர்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் சிறிது கூட அவளுக்கு எட்டவில்லை. அவள் வேறு உலகத்தில் கணவனின் நினைவுகளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாள். மிருணாளினியும் இப்பொழுது வந்திருக்க, அவளும் சந்தியாவின் அருகே அமர்ந்தபடி சந்தியாவின் கரங்களில் தன் கைகளை வைத்து மிருணாளினியின் ஆறுதலில் அடுத்த நதியை சந்தியாவின் கண்கள் வெளியேற்றியிருந்தது. கணேசன் சென்ற பிறகு வசந்தியும் இவள் அருகே அமர, சந்தோஷ் வசந்தியை திட்டு கொண்டிருக்க, சில நிமிடங்கள் கழித்து அவனும் ஒரு புறம் தலையை குனிந்து சோகமே உருவாக அமர்ந்து விட, சந்தியா தன் அண்ணனை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். யார் செய்த பாவம்? ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை? வாழ்க்கையே அனுபவிக்காமல் தூக்கு கயிற்றின் முன்னாலா, இல்லை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாலா என அவள் கணவன் மனைவி என ஆகியும் வாழ்க்கையை அனுபவிக்காமல் தவிக்கும் தன் சகோதரன் எனக்கென்ன தண்டனையோ எல்லாவற்றையும் காண்பித்துவிட்டு தனிமரமாக காத்திருக்கின்றானா? உள்ளுணர்வு ஏதோ சமிக்கை சொல்லியது. எண்ணம் வந்த அதே கணம் சந்தியாவுக்குள் தூக்கி வாரி போட, வேகமாக நிமிர, அதே நேரம் வேகமாக செவிலி வெளியே வர, சந்தியா மட்டுமே முதலில் உணர்ந்து அவள் அருகில் போனாள். முதலில் போல அமைதியாக அவளால் இருக்க முடியவில்லை. உடல் மொத்தமும் பரபரத்தது. மருத்துவரும் அதே நேரம் வர, வெங்கட் நிரஞ்சனா என அத்தனை பேரும் அங்கு கூட ஆரம்பித்து இருந்தனர். திடீர்னு பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மிஷினுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் என்ற பொழுதே வந்த மருத்துவர் கேட்டபடியே வேக நடை எடுத்து வைக்க, அங்கு மீண்டும் பரபரப்பான சூழ்நிலையாகி இருக்க, சந்தியாவுக்கு எப்படி அப்படி ஒரு வேகம் வந்ததோ, வேகமாக அவர்கள் பின்னே ஓட, வெங்கட் மற்றும் சந்தோஷால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாள். கண்ணாடி தடுப்பின் வழியே மட்டுமே தன் கணவனை பார்க்க முடிந்திருக்க துடித்து கொண்டிருந்தாள் சந்தியா. மிருணாளினியும் இப்பொழுது அங்கு வந்திருக்க, மருத்துவர்கள் மேற்கொண்ட சிகிச்சை எதுவும் பலன் அளிக்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் அண்ணனை பார்த்த மிருணாளினி அந்த கணமே மயங்கி சரிந்திருந்தாள். என்னை விடுங்க, நான் ரகுவை பார்க்கணும், நான் அவர்கிட்ட போகணும் என்று கணவனை நிலை தாங்காமல் பறித்து கொண்டு ஓட முயன்றவளை தடுத்து சந்தோஷ் விடாமல் தன்னோடு இறுக்கமாக அணைத்திருக்க, கணவன் அடுத்தடுத்த ஒவ்வொரு மூச்சுக்கும் திணறும் காட்சியை மட்டுமே அவளின் கண்கள் பதிவு செய்து கொண்டிருக்க, ரகு என்று அவன் மனைவியால் இங்கிருந்து கதற மட்டுமே முடிந்தது.